2016ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் கனகராஜோடு சேர்த்து 5 எம்எல்ஏக்கள் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். 2016ஆம் ஆண்டு மே 25ஆம் தேதி திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ சீனிவேல் மாரடைப்பால் உயிரிழந்தார். அந்த தொகுதியில் சீனிவேலுக்கு பிறகு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏ.கே. போஸ் கடந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி மாரடைப்பால் மரணமடைந்தார். இவர்களை தவிர தமிழக முதலமைச்சரும் ஆர்.கே. நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜெயலலிதா 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதியும், திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் திருவாரூர் தொகுதி எம்எல்ஏவுமாக இருந்த கருணாநிதி கடந்த ஆண்டு 7ஆம் தேதியும் மரணமடைந்தார். தற்போது சூலூர் எம்எல்ஏ கனகராஜும் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். அவரது உடல் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள அவரது பூர்வீக இல்லத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. 2016இல் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் 18 பேர் தகுதி நீக்கப்பட்டனர். ஒருவரிடமிருந்து பதவி பறிக்கப்பட்டுள்ளது. 5 பேர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளனர். கனகராஜ் எம்எல்ஏ மறைவிற்கு அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கனகராஜின் மரண செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக கூறியுள்ளார். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுவதாகவும் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார்.